கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி ஆளுநரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் ஒரு வாரத்திற்குள் விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 60ஆக அதிகரித்துள்ள நிலையில் 112 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி ஆளுநர் RN ரவியிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஷச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை எனவும் குற்றத்தில் எந்த கட்சியினருக்கு தொடர்பு இருந்தாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். விஷச்சாராய சம்பவத்தை கண்டித்து தேமுதிக சார்பில் கள்ளக்குறிச்சியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உயிரிழந்தவர்களுக்கு எதற்காக 10 லட்சம் ரூபாய் தருகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். 10 லட்சம் தரீங்க, ஒரு ராணுவ வீரருக்கு இறந்து போனா கொடுக்குறீங்களா, ஒரு மீனவருக்கு கொடுக்குறீங்களா? உண்மையில் உழைக்கும் சிறு குறு தொழிலாளிகளுக்கு ஏதாவது கஷ்டம்னா இந்த அரசாங்கம் காசு கொடுக்குதா? கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக ஒரு வாரத்துக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி அதிமுக, பாமக தொடர்ந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் நாளை விசாரிக்க உள்ளது. இந்த சூழலில் விஷச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வருவோரிடம் சிபிசிஐடி போலீசார் தனித்தனியாக வாக்குமூலம் பெற்று வருகின்றனர். செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி வழங்கும் கூடுதல் தகவல். சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளை தனித்தனியாக சந்தித்து சிபிசிஐடி போலீசார் ரகசிய விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களின் விவரங்களையும் சிபிசிஐடி போலீசார் சேகரித்துள்ளனர். மேலும் 21 பேர் இந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை தனித்தனியாக காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளிலும் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.